ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஹிந்தி படம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹி. இது வந்து ஒரு கப்பலுக்குள்ளே நடக்கிற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி தான். இது போஸ்ட் டெம்ப்ளேட்டில் இந்த படம் வந்திருக்கு. இது ஒரு சூப்பரான படம். இது கதையாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, பட் படமாக பார்க்கும்போது ரொம்ப லேகிங்காக இருந்துச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஷரண் சர்மா. ரைட்டிங் கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிக்கில் மவரோடா அண்டு ஷரண் சர்மாக்கு போது இதில் நடிச்சுங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராஜ்குமார் ராவும் ஜான்வி கபூர் தான். இவர் வந்து ஸ்ரீகாந்த் பட்லேயே வந்து நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அதில் தேவைப்பட்டது. அந்த அவுட்புட் வந்து அவர் கொடுக்கலன்னு தான் சொன்னோம். இதுலேயும் அதே மாதிரி தான். ரொம்ப ஒரு எப்படி இது பண்ணுறாரு கெஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. குமுத் மிஸ்ரா, ராஜேஷ் சர்மா, ஜான்வி கபூர், சசி வர்மா, அர்பன் தாஸ், புரேந்திர பட்டாச்சாரியா, ஜரீனா வாஹப் அப்படிலாம் நடிச்சிருக்காங்க. இதில் 2 லீடு வந்து அந்த ஜான்வி கபூரும் ராஜ்குமார் ராவும் தான். ஸோ இவங்களோட லீடில் தான் இந்த படம் போகும். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, மஹிந்திரான்னு சொல்லிட்டு அவர் வந்து கிரிக்கெட்டராக ஆகணுன்றது தான் அவரோட எய்மு. அவங்க அப்பாவோட வற்புறுத்தல் பேரில் அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வி கபூர் வந்து அவங்க ஃபேமிலிக்காக இவங்களும் வந்து கிரிக்கெட்டுக்கான ஒரு ஆசைப்படுறவங்க தான், கிரிக்கெட்டர் ஆகணும்னு. ஆனால் அவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷன் தான் வந்து மஹிமான்னு ஒரு இதில் வந்து. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அதாவது அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் இதுவாகி சந்திப்பாங்க. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்க வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு மாதிரி அவங்க வந்து இதுவாகுவாங்க, அடாப்ட் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு வந்து அந்த ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு கிரிக்கெட் ஆடும்போது ஒரு 6 ஷாட் அடிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இவருக்கு தெரிஞ்சு அவர் கிரிக்கெட் வந்து ஆசை இருக்குது, சும்மா விளையாட்டு போக்கில் இது பண்ணது வந்து ஆசை இருக்குன்னு அவர் தெரிஞ்சுப்பார். அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கோச் கொடுப்பாரு. இந்த நம்ம கில்லி பாட்டு மாதிரி வரும் அந்த ஒரு இது. ஸோ அதுலேயே வந்து அவங்க ஒரு ஸ்டேட் பிளேயர் மாதிரி அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ட்ரைனிங் அது கொடுக்கறனால அவர் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய பிளேயர் ஆகிடுவாங்க. இதுதான் அவங்களோட இந்த படத்தோட கதை. கடைசியில் வந்து அவங்க மேட்ச்சில் வந்து அந்த வின் ஆகிற ஸ்டேஜில் வந்து இவர் வந்து ரொம்ப அப்படி கை தட்டி ரொம்ப இது பண்ணுவார். இதில் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்துன்ற மாதிரி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ இவர் கிரிக்கெட் ஆடுறதே ஒரு மாதிரி இருக்கும். அதில் வந்து அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அதை விட காமெடியாக இருந்தது. ஸோ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இப்போ சவின்னு ஒரு படம் வந்து ஹிந்தியில், அதுவும் அப்படி தான். ஸ்கிரிப்ட் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்லோவாக தான் இருந்தது. அதே மாதிரியான ஒரு இந்த வாரம் வந்த படத்துக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹியும் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஸ்லோ டெம்ப்ளேட்டு. தூசரான்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்லோ டெம்ப்ளேட் தான். அந்த படம் டைம் கிடச்சா பாருங்கள். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ஸ்லோவாக இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு கதை. அதோட ஒரு கோச் வந்து எப்படி சொல்லித்தரார் கிரிக்கெட்டில், பால் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு உடல் பிரச்சனை இருக்கும், அந்த இதை மீறி எப்படி அவங்க வந்து அந்த பவுலிங் பண்ணுறாங்கன்றது தான் படத்தோட கதை. அது ஒரு நல்ல கதை. ஆனால் அது சரியாக போகல. இந்த படத்துக்கு நிறைய ஸ்கோப் வந்து இது ஒரு டப்பா படம் கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சுமாரான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ராஜ்குமார் ராவ் வந்து மறுபடியும் அவரோட இது வந்து ரொம்ப எதிர்பார்த்து போனால் கூட ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.